மதுரை சித்திரை திருவிழா 7ஆம் நாள். இன்று சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியும் நந்தீஸ்வரர் யாழி வாகனத்தில் பவனி வந்தனர். ஸ்ரீசைலத்தில் வாழ்ந்து வந்த சிலாத முனிவர் சிவனர்களால் புத்திர பேறு பெற்றார். தனது பிள்ளைக்கு நந்தி என பெயரிட்டு வளர்த்தார். சகல கலைகளிலும் கற்றுத் தேர்ந்த நந்திக்கு விதிப்படி அற்ப ஆயுளே இருந்தது. இதை அறிந்த சிலாதர் மிகவும் மனம் வருந்தினார். தந்தையின் வருத்தம் தீர நந்தி சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தார். சிவனர்களால் சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராகி ஈஸ்வரர் பட்டமும் பெற்றார். அதனால் நந்திகேஸ்வரர் என அழைக்கப்பட்டார். கடவுளை நம்பினால் விதி கூட மாறும் என்பதை எல்லாருக்கும் உணர்த்த நந்திகேஸ்வரர் மீது அமர்ந்து சிவன் பவனி வருகிறார். யானையும் சிங்கமும் இணைந்த உருவம் யாழி. மதம் பிடித்து அடங்காமல் திரியும் யானையும் தற்பெருமையால் கோபம் கொண்டு அலையும் சிங்கமும் அம்பிகையின் முன் அடங்கி கிடப்பது போல ஆணவம், தற்பெருமை போன்ற கீழான குணம் நீங்கி மனிதனும் கடவுளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை யாழி வாகனம் உணர்த்துகிறது. இந்த தத்துவத்தை உணர்ந்து அம்மையப்பரை தரிசித்து நற்கதி அடைவோம். அதிகார நந்திகேஸ்வரர் வாகனத்திலே எழுந்தருள அங்கையர் கண்ணம்மை அபிஷேக வள்ளி மாணிக்க முன்குதி மதுரை மீனாட்சி இதோ யாழி வாகனத்திலே மூன்று லோகமத்தனையும் அன்னையாகிய
சிறப்புற்ற பெருவிழா 12 நாள் திருவிழாவில் இன்று 7ஆம் நாள். உலக உயிர்கள் 7 வகை: நீர்வாழ்வன, ஊர்வன, பரப்பன, விலங்குகள், மானிடர், தேவர். இந்த 7 வகை பிறப்பையும் நீக்கி எம்பெருமான் பேரிந்த வீட்டை முக்தி இன்பத்தை தருகிறான் என்பதை காட்டுவதற்கு